அண்மைச் செய்தி. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரில் கீழே விழுந்து நொறுங்கிய போர் பயிற்சி ரக சிறிய விமானத்தின் கருப்பு பெட்டியை தேடுவதற்கு ஹெலிகாப்டரில் விமானப்படை வீரர்கள் சென்றுள்ளனர். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். கருப்பு பெட்டியை கைப்பற்றினால் மட்டுமே விபத்திற்கான காரணம் தெரியவரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயிற்சி விமானத்தின் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சுமன் மட்டுமே பயணித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரில் கீழே விழுந்து நொறுங்கிய போர் பயிற்சி விமானம் கருப்பு பெட்டியை தேடுவதற்கு ஹெலிகாப்டரில் சென்ற விமானப்படை வீரர்கள். கருப்பு பெட்டியை கைப்பற்றினால் மட்டுமே விமான விபத்திற்கான காரணம் தெரியவரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயிற்சி விமானத்தில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சுபன் என்பவர் மட்டுமே பயணித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுதாகர். வணக்கம் சுதாகர். விவரம். வணக்கம். குறிப்பாக இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருப்பூர் அடுத்த இந்த உப்பளம் பகுதியில் தான் இந்த சிறிய ரக விமானமானது விழுந்திருக்கிறது. குறிப்பாக இந்த விமானம் விமானப்படைக்கு சொந்தமான விமானம் என்று முதலில் கண்டறியப்பட்டது. அது மட்டுமல்லாது தற்போது இந்த பகுதிக்கு விமானப்படை வீரர்கள் துப்பாக்கி ஏந்தியபடி விபத்து ஏற்பட்ட இடத்திற்கு சுமார் 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக இந்த சிறிய ரக பயிற்சி விமானம் வெடித்து சிதறிய பாகங்களை மீட்டும் வருகின்றனர். முக்கியமாக விமானத்தில் இருக்கக்கூடிய இந்த கருப்பு பொட்டியை தேடுவதற்காக 50க்கும் மேற்பட்ட தாம்பரம் விமானப்படை வீரர்கள் வந்திருக்கின்றனர். இந்த கருப்பு பெட்டியை கைப்பற்றினால் மட்டுமே இந்த பயிற்சி விமானம் எத்தனை வேகத்தில் சென்றது, தரையிலிருந்து எவ்வளவு உயரத்தில் சென்றது, விபத்துக்கான காரணம் உள்ளிட்ட விவரங்கள் தெரிய வரும் என்று விமானப்படை வீரர்கள் கூறுகின்றனர். இந்த பயிற்சி விமானத்தில் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சுபன் என்பவர் ஒருவர் மட்டுமே பயணித்ததாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த விமானம் வெடித்து சிதறிய பகுதியில் தான் தற்போது இந்த அனைவரும் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த பகுதி முற்றிலுமாக அவர்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்து தற்போது அந்த பகுதியில் பொதுமக்கள் யாரும் உள்ளே வர வேண்டாம் என்று ஒலிபெருக்கி மூலமாக ஒலிபெருக்கம் செய்து வருகின்றனர். தற்போது இந்த கருப்பு பெட்டியை தேடினால் மட்டுமே இது குறித்து எல்லா சம்பவமும் நமக்கு தெரிய வரும் என்றும் இந்த கருப்பு பெட்டியை தேடக்கூடிய பணியானது மிகவும் வேகமாக நடைபெற்று வருகிறது. இது மட்டுமல்லாது இன்னும் பல போர்ப்படை வீரர்களும் முக்கியமான அதிகாரிகளும் இங்கே வர இருப்பதால் இந்த இடமானது சிறிது பரபரப்பாக காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுதாகர்.